படிக்கிறவங்களாம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். அது டிஎன்பிசி மாறிடுச்சு, அப்படி தான். ப்ராக்டிக்கலாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம முடியும். அதனால் எங்கே ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு போய் சேர்த்துங்க. என்ன புரியலையா வந்து கேளுங்க, சொல்கிறேன். இப்போ நம்ம நிறைய பார்த்ததுனால நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து படிக்கலாம், படித்தா புரியும். சரியா? இந்த அண்டனா யூனிவர்ஸ் தான் சொல்கிறான். அனைத்து வெளிப்பாடுகளும் நிகழ்வுகளும் உயிரின பரிணாம வளர்ச்சிகளும் பாருங்கள். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, 2 தான். பஞ்சபூதம்லாம் இல்லை, பிரபஞ்சத்தில் 2 தான். பருப்பு அதான் போட்டிருக்கா. சும்மா படித்தா புரியாது, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் புரியும். ஆற்றல், பருப்பு. ஓகேவா? ரைட். நம்மை சுற்றி உள்ள இந்த 2 விதி தான், இந்த 2 பேரோட பொருண்மை அழியா விதி, ஆற்றல் அழிவுரிமை விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இவங்க 2 பேர் இந்த விதிப்படி தான் பிரபஞ்சமே இயங்குது. நம்மை சுற்றியுள்ள அனைத்து பருப்பொருள்களும் சில வகை பொருள்களால் ஆக்கப்பட்டுள்ளது. சுற்றி உள்ளது மட்டும் இல்லை, நம்மளே. சரியா? அடுத்தது பார்த்தல், தொடுதல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் ஆகிய புலன்கள் மூலம், 5 புலன்கள் நாம் அவற்றை உணர்கின்றோம். எவற்றை? நம்ம சுற்றியுள்ள பருப்பொருள் மற்றும் ஆற்றலை. சரியா? பார்த்தல், நான் எப்படி தெரியுறேன்? நான் பருப்பொருள் தானே, பார்க்குறது மூலிமா. தொடுதல், சேர் தொடுறது மூலிமா சேர் இருக்குது, தெரிஞ்சுக்கிறோமா? அடுத்தது கேட்டல், இப்போ நான் பேசுகிறது, ஃபேன் ஓடுது, சத்தம் எல்லாம். சுவைத்தல், சாப்பாடு இருக்கா. நுகர்தல், நுகர்தல்னானது சுவாசம். ஒரு கண்ணாடி கூலையை பார்க்க முடியும், ஊதுபத்தி எறிவதை நுகர முடியும், ஆனால் காற்று வீசுவதை உணரத்தான் முடியும். நம்ம தானே ஸ்கின்னில் வந்து போடுவோம், வளிமண்டலம், கேஸ். இந்த மாதிரி அனைத்து பருப்பொருள்களும் நிறையை பெற்றுள்ளன. நிறை, மாஸ். இதான் டவுட்டா? நிறைக்கும் பருமன் 2க்கும் இன்னும் டவுட்டு கிளியர் ஆகலையா? இன்னொரு தடவை சொல்கிறேன். நிறை, திரும்ப பாருங்கள். நிறை, பருமன் அல்லது கன அளவு. இங்கிலீஷில் நிறைக்கு மாஸ், இதுக்கு வால்யூம். நிறை அப்படின்னா ஒரு பொருளில் எத்தனை சின்ன சின்ன துகள்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் நிறை. சாக் பீஸ் இருக்கா, முறுக்கணும்னா என்ன இருக்கும்? சின்ன சின்ன பார்ட்டிகள் வருதா, அது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் நிறை. அந்த சாக் பீஸ் எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சு? இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த சாக் பீஸ் தானே பிடிச்சிக்கிச்சு. அது எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிச்சின்னு பார்த்தா அதான் அது வரும். நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம், இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப். பார்ப்போம், ஃபிசிக்ஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? இது புரிஞ்சிடுச்சுல? இப்போது இது 2 எதுக்கு இருக்கோ அதான் என்னது? பருப்பொருள். இப்போ லைட்டு பருப்பொருளா? பருப்பொருளா லைட்டு? இப்போ அந்த பல்பு தான் பருப்பொருள். ஒளி இருக்குல்ல, லைட்டு, அது பருப்பொருளாலாம் கிடையாது, அது ஆற்றல். ஒளி வந்து என்னது? ஆற்றல். வேலையை தான் செய்யும், அதுக்கு நிறைய கிடையாது, சின்ன பார்ட்டிகளால் ஆனது கிடையாது லைட்டு. அந்த பல்ப் இருக்குல்ல, கண்ணாடி, அது வந்துட்டு பருப்பொருளால் ஆனது. அதுலேருந்து வருதுல ஒளி, அது பருப்பொருளா? ஏன்? அதுக்கு நிறையும் இல்லை, இடத்தையும் பிடிச்சிக்காது. அது சவுண்டு, ஒளி பருப்பொருளா? இல்லை. அந்த மாதிரி ஆற்றல், அதெல்லாம் வந்து ஆற்றல். மேலும் அவை இடத்தையும் அடைத்துக் கொள்கிறது, அதான் வால்யூம். இது 2 எதுக்கு இருக்கோ அதான் பருப்பொருள். அவற்றில் சில பொருள் கனமாகவும் சில பொருள் லேசாகவும் இருக்கலாம். எப்பொருள் இடத்தை அடைத்துக்கொள்ளும் பண்பையும் குறிப்பிட்ட நிறையும் பெற்றுள்ளதோ அதுவே பருப்பொருள். ஃபஸ்ட்டு நாள் கிளாஸில் பார்த்துருக்கோம். புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. பருப்பொருள் திண்மமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம்.
மூணுக்கு என்ன ஒரே பொருள், தண்ணி, H2O மாலிகுல். ஐஸ் கட்டியாருன்னா என்னது அது? திண்மம், திடம், திண்மம், இங்கிலீஷில் சாலிட். தமிழில் புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்தை. இங்கிலீஷ் ஒரு மொக்கை, அது ஒரு விஷயமே கிடையாது. வேறு மொழியெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன வார்த்தைன்னு மட்டும் தெரினா போதும். சரியா? அடுத்தது நேற்று தானே பார்த்தோம், அது திரவம், லிக்விட். அடுத்தது கேஸ். H2O மாலிகுல் இப்படி 3 நிலையிலையும் இருக்கும். என்ன 3க்கு வித்தியாசம்? அடர்த்தி. திடப்பொருளில் மாலிகுலாக நெருக்கமாக இருக்கும். ஹீட்டு கிடைக்க அதோட கவர்ச்சி விசை குறைஞ்சி தள்ளி தள்ளி போய் அதிக இடத்த பிடிச்சிக்கும். அடர்த்தி குறையும், பருமன் அதிகரிக்கும். டென்சிட்டி குறைஞ்சி வால்யூம் அதிகமாகும். திரும்ப நேற்று நடத்தினதை பாருங்கள், திரும்ப போய் பாருங்கள். சரியா? மாலிகுல்லாம் தள்ளி தள்ளி போகுதுமா. தள்ளி தள்ளி போனால் அடர்த்தி என்ன ஆகும்? அடர்த்தினா எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பார்க்குறது. தள்ளி தள்ளி போனான்னு அர்த்தம் நெருக்கம் குறையுதா? அப்போ தள்ளி அடர்த்தி குறைஞ்சாக்கா வால்யூம் என்ன ஆகும்? அதிகமாகும். சும்மா மாலிகுல் லெவலில் போய் யோசிங்க, முடிஞ்சு போச்சு. இன்னும் ஹீட்டு கிடைக்குது, கவர்ச்சி விசை குறைஞ்சி என்ன ஆகும்? இன்னும் தள்ளி தள்ளி போயிடும். என்னவா மாறிடுச்சு? வாயுவாக மாறிடுச்சு, கேஸாக மாறிடுச்சு. வால்யூம் என்ன ஆகும்? அதிகமாகிடுச்சு. வாயு என்ன பண்ணலாம்? நல்லாவே அழுத்தி அதோட வால்யூமை குறைக்க முடியும். அதனால தான் அது குறிப்பிட்ட வால்யூம் கிடையாது. சரியா? ரைட். எல்லாம் வாயுக்கு எடுத்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், கமா போட்டுக்கோங்க. வாயுக்கு எடுத்துக்காட்டு. பருப்பொருள் எந்த இயற்பியல் நிலையில் இருந்தாலும் அவை அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் என சிறிய துகள்களால் ஆக்கப்பட்டுள்ளன. ஆமாவா? பருப்பொருள் என்ன இருக்கும்? அணுக்களால் ஆகிருக்கலாம், அல்லது மூலக்கூறுகளால் ஆகிருக்கலாம், அல்லது அயனி, எலக்ட்ரானை இழந்துட்டு அல்லது எலக்ட்ரானை வாங்கிட்டு அயனியாக மாறிடலாம். அயனினா என்னென்னு பார்த்துருப்பாங்க. இப்போ டக்குன்னு பாருங்கள் அந்த வீடியோலாம். அணு என்பது என்னது? இருக்கிறதுல சின்ன பருப்பொருள், வேதி வினையில் ஈடுபடக்கூடியது. அதில் புரோட்டானும் எலக்ட்ரானும் சமமாக இருக்கும். புரோட்டானும் எலக்ட்ரானும் சமமாக இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? அயனி, அயான். ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்றா சேர்ந்து, சரியா, வேற ஒரு பொருளாக மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்றா சேர்ந்து வேற ஒரு பொருளாக மாறிடுச்சு. ஒன்றா சேர்ந்துன்னா எலக்ட்ரான் ஆர்பிட்டா ஒட்டிக்கிட்டு, அதுக்கு பேர் என்னது? மூலக்கூறு, மாலிகுல். அல்லது தனிமங்களின் அணுக்களோ இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. மின் சுமை பெற்றுள்ள அணுக்கள், அதுக்கு பேர் என்னது? அயனிகள். மின் சுமையில் எத்தனை வகை இருக்குது? நேர் மின் சுமை, எதிர் மின் சுமை. எலக்ட்ரானை இழந்தது இத்தனை நாள் நாம் பார்த்ததோட சுருக்கம். அப்படியே புரிஞ்சதுனா பார்த்தோன்னா படித்தோன்னா ஞாபகம் வருதா? இந்த இவ்வளோ வேர்டு மனப்பாடம் பண்ணணுமா? இதுதான் படிப்பு. சரியா? இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் காலேஜில் பண்ணதெல்லாம் என்னது? நொடிப்பு. உங்கள் மூளையெல்லாம் நொடி வச்சுட்டானுங்க. அதான் உண்மை. அணுக்களே பருப்பொருளின் கட்டமைப்பு பொருள்களாகும். ஆமாம் தானே? அதோட சின்ன துகள் இருக்கா அணுவோட? சொல்லுங்கள். இல்லையா? இருக்கு. என்னென்ன இருக்கு? போல்டாக சொல்லுங்கள். திரும்ப கேள்வி கேட்டால் ஏன் அப்படியே சைலண்டாக வரீங்க? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், பாசிட்ரான், நியூட்ரினோ, இது மாதிரி நிறையா. இதெல்லாம் காட் பார்ட்டிகல்ஸ். தனிமம். தனிமம்னா என்ன அர்த்தம்? ஒரே வகையான அணுக்களால் ஆனது தனிமம். மொத்தம் எத்தனை வகையான தனிமம் இருக்குது? 118. அதுதான். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜியாகிரபி கெமிஸ்ட்ரி பசங்க படிச்சுக்கிட்டோம். மொத்தம் எத்தனை இருக்குது இயற்கையில்? 118. இயற்கையில் இல்லை, மொத்தம் இதுவரை கண்டுபிடிச்சி 118 தனிமம்.
தனிமங்கள் குறியீடு இதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் நமக்கு வேண்டாம், விட்ருங்க. இந்த மாதிரி குறியீடுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தனிமங்களுக்கு. இப்போ என்ன குறியீடு வச்சிட்டோம்? முதல் எழுத்து அந்த மாதிரி HE அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குறியீடெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டால்டன் காலத்தில். டால்டன் யார் வெளியிட்டோம்? எந்த ஆண்டு? 8. அதான் கரெக்டு. ஒரு லெசனில் 3 போட்டிருந்தான், அது இல்லை. பெர்சிலியஸ் குறியீடு அது ஒரு மெத்தட் இருந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்ருங்க. அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு குறியீடு தான் இது. சும்மா தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம். போரான், ஆக்சிஜன், கார்பன், ஃப்ளூரின், சல்ஃபர், கந்தகம் தமிழில், ஹைட்ரஜன், வனடியமா இதெல்லாம் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். வனடியம், அயோடின். அயோடின் எங்கே யூஸ் பண்ணுறோம்? உப்புலானா இருக்கக்கூடாது, அது எனக்கு இது பண்ணி சேர்த்துறானுங்க. உப்புலான சேர்த்து விற்கிறானுங்க, டேஞ்சர் அது நமக்கெல்லாம். அயோடின் பற்றாக்குறையினால் என்ன நோய் வரும்? காய்டர், முன்கழுத்து கலலை. எந்த ஹார்மோனில் பிரச்சனை? தைராய்டு ஹார்மோனில். வெரி குட். நைட்ரஜன் என், ஒய்னா இட்ரியம். ஆமாம், எல்லாம் திரும்ப திரும்ப பார்த்தா ஞாபகம் வந்துடும். இரண்டு ஆங்கில எழுத்துக்கள், அலுமினியம், பேரியம், பெரிலியம், பிஸ்மத், புரோமின், கோபால்ட். CO கோபால்ட். ஹெவி மெட்டலில் பார்ப்போம் அதெல்லாம். ஆர்கான், சிலிக்கான், நியான், நிக்கல், ஹீலியம். அதெல்லாம் கிரேக்க எழுத்து. இப்போ சோடியமுக்கு எஸ் தானே வரணும், ஆனால் அது எஸ்ஸை சல்ஃபரில் யூஸ் பண்ணதுனால அதோட கிரேக்க அல்லது லட்டின் அதிலேருந்து எடுத்திருக்காங்க, அதனால அது NAன்னு வரும். HG மெர்க்குரி, ME தானே வரணும். ஆமாம். காரியம், PB. காரியத்துக்கு இங்கிலீஷில் நம்ம லெட்டா? ஆமாம், லெட்டு. இரும்பு, ஃபெரஸ். வெள்ளியம், SN, வெள்ளியம். டின்னுன்னு நினைக்கிறேன், வெள்ளியம் தான். டின்னு தானே. ஆன்டிமனி, SB. AG. ஜியை பார்த்து கோல்டு போட்டுருவோம், நம்மால் கிடையாது. அர்ஜென்டம் அப்படின்ற லட்டின் அல்லது கிரேக்க வார்த்தையில் அது அர்ஜென்டம், வெள்ளி. அதுமாதிரி தங்கத்துக்கு வந்து ஆரம், AU. கோல்டு மஞ்சளாக இருக்கிறனால ஆரம்னாக்கா கிரேக்க மொழியில் மஞ்சள்னு அர்த்தம். அந்த மாதிரி இதெல்லாம் அவ்வளோவா மனப்பாடம் பண்ண வேணாம், சரியா? இது மனப்பாடம் பண்ணுங்க, இது முக்கியமான நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகிற மட்டும் பார்த்து. அப்புறம் நிறைய இதுக்கு வந்துட்டு புராணம், அவங்க கிரேக்க ரோமானிய புராண கதையெல்லாம் இருக்குல்ல, அதில் கடவுள் பேர் இருக்கும், அந்த கடவுள் பேரை வச்சுட்டானுங்க ஒரு சில பொருளுக்கு. அது அவ்வளோ தேவையில்ல, விட்டுருங்க. அப்புறம் எந்த நாட்டில் கிடச்சிதோ அது மாதிரி பேர், இதெல்லாம் வேண்டாம். உலோகங்களும் அலோகங்களும் பார்த்தாச்சா நேற்றே? உலோகம், அலோகம், உலோக போலி. உலோகத்தோட கேரக்டர்லாம் பார்க்குறோம். அந்த கேரக்டர்லாம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? அலோகம். 2 கேரக்டர் கலந்துருந்தால் உலோக போலி. இங்கிலீஷில் உலோகத்துக்கு என்னது? மெட்டல். இது நான் மெட்டல், இது மெட்டலாய்டு. இயற்பியல் பண்பு. இயல்பான வெப்பநிலை அழுத்தத்தில் உலோகங்கள் திண்ம நிலையில் இருக்கும். ஆமாவா? பட் ஒரு உலோகம் திண்மமாக இருக்காது, பாதரசம், மெர்க்குரி. ஓகேவா? அடுத்தது பெரும்பான்மையான உலோகங்கள் கடினமானவை. சாஃப்டான உலோகம் எதுன்னு பார்த்தோம்? சோடியம். அதிக அடர்த்தி கொண்டு இருக்கும், அதிக அடர்த்தி, டென்சிட்டி அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலிகுல்லாம் நெருக்கமாக இருக்கும். பளபளப்பானவை. சார் இரும்பு பளபளப்பாக இருக்குது,
பளபளப்பாக தான் இருக்கும். வெட்டின ஒன்று பாருங்கள் பளபளப்பாக இருக்கும். அதிக உருகுநிலை கொதிநிலை கொண்டு இருக்கும் உலோகங்கள். ஆமாவா? அதனால தான் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம். உருகாது, எல்லாம் உருகி போயிடும். சுத்தியால் அடித்து தகடாக மாற்றலாம். மீலியபிள் இங்கிலீஷில் மீலியபிள். மெல்லிய கம்பியாக நீட்டலாம். டக்டைல் கம்பியாக மாற்றி தான் எங்கே யூஸ் பண்ணுறோம்? வயர்லாம் இருக்குல்ல அது. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். அதனால தான் வீட்டில் சமையல் பாத்திரம்லாம் உலோகத்தில் இருக்குது. கடத்துதல்னால் அது வழியாக கடந்து போகணும். அதுமாரி மின் கம்பியில் இதில் தான் இருக்கும், உலோகத்தில். அலோகம் இது ரெண்டையும் கடத்தாது. அரிதிர் கடத்தி. புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினா என்ன? அது வழியாக எலக்ட்ரான் ஓடணும், கிடுகிடுன்னு பூந்து ஓடணும். அடுத்தது ஒளி நல்லா எழுப்பும் ஒளியை. அதனால தான் ஆலய மணியெல்லாம் தயாரிக்க மெட்டல் தான் பயன்படுத்தும். ஆலய மணி, ஸ்கூலில் பெல் அடிக்கிறது, இதெல்லாம் உலோகத்தோட கேரக்டர். இந்த கேரக்டர்லாம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? அலோகம். இதெல்லாம் புரிஞ்சு வச்சு தான் அந்தந்த பொருள் தயாரிக்க அந்தந்த பொருளை யூஸ் பண்ணுறாங்க. பயன்கள் இதெல்லாம் இப்போ நீங்கள் படித்தா புரிஞ்சுக்கிங்க. இரும்பு தகடு, தண்டு, இதெல்லாம் மின்கம்பி, சிலைகள், நாணயம், அதெல்லாம் உலோகத்தில் தான் செய்கிறாங்க. ஆவரண பொருள். வெப்பநிலை மானிகள், காற்றழுத்த மானிகளை பாதரசம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணமாமா? அதிக அடர்த்தி ஒன்று பாதரசம். பாதரசம் பார்த்துருக்கீங்களா? லேபில் கொஞ்சோண்டு எடுத்து பாருங்கள், வெயிட்டாக இருக்கும். ஆமாவா? பார்த்தது இல்லையா? இல்லை, இவ்வளோண்டு ஒரு போட்டு தண்ணி எடுக்கிறீங்க, ஒரு ஸ்பூன் அளவு. அதே ஒரு ஸ்பூன் அளவு மெர்க்குரி எடுங்களே, ஸ்பூனை உங்களால் அப்படி பிடிக்க முடியாது, அப்படியே இறங்கும். ஏன்னா டென்சிட்டி அதிகம் அதில். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிள், இவ்வளோ ஒரு சென்டிமீட்டர் கியூபு தான் இது அளவுக்கு. அந்த ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் 10 H2O மாலிகுல் இல்லை 1000 H2O மாலிகுல் இருக்குன்னா, இதே அளவு இன்னொரு டப்பாவில் மெர்க்குரி எடுத்தோம்னா அதில் 1,00,000 மெர்க்குரி ஆட்டம் இருக்கும். ஒரு ரூமு 1000 பேர் இருக்கான், அதே சைஸ் ரூமில் 1,00,000 பேர் இருக்கான். எப்படி இருக்கும்? புரிஞ்சுதா? நெருக்கமாக இருப்பாங்கள்ல, நெருக்கமாக தான் உட்கார முடியும். அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. பாதரசம் வெப்பநிலை மானி. தெர்மோமீட்டர் இருக்குல்ல, பாடி டெம்பரேச்சர். லேபில் வெப்பநிலை. வெப்பநிலைனா டெம்பரேச்சர் இங்கிலீஷில். வெப்பம் கிடையாது, வெப்பநிலை. இங்கிலீஷில் ஹீட்டு கிடையாது, டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் என்னென்னு சொன்னேன் நேற்று. எவ்வளோ வேகமாக அதில் உள்ள மாலிகுலாக அதிருது அப்படின்னு அளக்கிறது தான் டெம்பரேச்சர். புரிஞ்சுதா? வெப்பம்னா எனர்ஜி. எவ்வளோ வேகமாக அதில் உள்ள மாலிகுல் அதிருதுன்னு பார்த்தா அதுதான் வெப்பநிலை, டெம்பரேச்சர். என்ன ராகுல், ஏதாவது லைட்டாக பிடிப்படுத்த ஐடியா, கான்செப்டு புரியுதா? வேறுபடுத்தி சொல்ல முடியுமா ரெண்டையும், வெப்பத்தையும் வெப்பநிலையும்? சரி பார்ப்போம். மின்கம்பி, வானூர்தி, ராக்கெட்டு பாகங்கள் எல்லாம் இதில் தயாரிக்கிறாங்க, அலுமினியம். ஏன்? லேசான வலிமையான உலோகம். அதென்ன சார் லேசான வலிமையான? அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது, பட் டென்சிட்டி கம்மி, தள்ளி தள்ளி இருப்பாங்க, அது லேசானது. இரும்பு இங்கே பாருங்கள், ஒரே சைஸு அலுமினியம் பீஸ் ஒன்று எடுக்கிறோம், அதே சைஸு இரும்பு பீஸ் எடுக்கிறோம். எது லேசாக இருக்கும்? அலுமினியம். இதில் 50 அலுமினியம் மாலிகுல் இருக்குன்னா, ஆட்டம் இருக்குன்னா, இதில் 1000 இரும்பு ஆட்டம் இருக்கும். அதனால தான் இது ஹெவி, இது லேசாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ட்ராங், ஓரளவுக்கு ஸ்ட்ராங். தானியங்கி வாகனங்களின் மின்கலன் பேட்டரி இருக்குல்ல, அது லித்தியம் யூஸ் பண்ணுவாங்க. லித்தியம் பேட்டரி தான். எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எக்ஸ்ரே தான் எக்ஸ் கதிர். எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டலில்.
எதுக்கு? எலும்பு ஏதாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதை பற்றி ஃபிசிக்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம், என்னென்ன கதிரை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த கதிர்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கை உலகமே இயங்குது, பயங்கர ஸ்பீடாகிடுச்சு. கதிர்னா என்ன சார்? அது ஆற்றல். அது என்ன கிடையாது? பருப்பொருள் கிடையாது. உடம்பு பிரபஞ்சம் முழுவதும் கதிர் தான் இருக்குது. ரே எனர்ஜி, இது ஒரு எனர்ஜி. இதில் நிறைய வெரைட்டி எனர்ஜிஸ்லாம் இருக்குது. காமா ரேஸு, காமா ரேஸ் பற்றி கேட்டிருந்தான்ல குரூப் 4ல் கேட்டிருந்தான், நான் பார்த்தேன். காமா ரேஸ் கோபால்ட்டு இருக்கு, அது காமா ரேஸை உற்பத்தி பண்ண பயன்படும். நான் எக்ஸாம் எழுதுனேன். அதான் கொஸ்டினை புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிங்கன்னா மறக்காது. அது ரெண்டுமே கரெக்டு தானே? கூட்டுருக்கு சரியான காரணம். போட்டிங்களா கரெக்டா? போடலையா? அலோகங்கள் அப்படியே ஆப்போசிட்டு. 3 நிலையிலுமே இருக்கும். திண்மம், திரவம், வாயு நிலையில் 3லையுமே இருக்கும். ஆமாவா? கந்தகம், பாஸ்பரஸ்லாம் திட நிலையில் இருக்குது. புரோமின் திரவ நிலையில் இருக்குது. ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் என்னவாக இருக்கும்? வாயு நிலையில் இருக்கும். அது பெரும்பாலும் என்னவாக இருக்கும்? திட நிலையில் இருக்கும். ஒன்று திரவ நிலையில் இருக்கக்கூடிய உலோகம் எது? பாதரசம். வைரம், ஆனால் வைரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக உடச்சிடலாம். வலிமையான உலோகம் அலோகம் எது? வைரம். இது கார்பன்னால் ஆனது தான். புறவேற்றுமை வடிவம், இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? புறவேற்றுமை வடிவத்துக்கு அல்லோட்ரோப்ஸ். அது அல்லோட்ரோப்ஸ் கரெக்டா? எல்லாம் சயின்ஸ் படித்தவங்க மறந்துட்டீங்க எல்லாம். நம்ம தானே மறந்து போச்சு. சரி. அளவு பளபளப்பற்ற தோற்றம், பளபளப்பாக இருக்காது. அடர்த்தி கம்மி, உலோகத்தோட கம்மியாக. வைரம் மட்டும் அடர்த்தி அதிகம். இயற்கையில் கிடைக்கும் பொருட்களில் மிகவும் கடினமான பொருள். ஏன்னா உலோகம்லாம் இயற்கையில் ஒன்றா நமக்கு கிடைக்காது, ஆனால் வைரம் மட்டும் கிடைக்கும். இரும்பு இருக்குல்ல, இரும்பு கூட நம்ம என்ன பண்ணணும்? மண்ணில் வேறு என்ன தாதுவாக தான் கிடைக்கும், ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த தாது எடுத்து மற்றதெல்லாம் பிரித்து விட்டோம்னா அப்புறம் இரும்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்போ தான் அது வலிமையாக மாறும். இயற்கையில் கிடைக்கக்கூடிய கடினமான, மிகவும் கடினமான ஒரே பொருள் எது? வைரம். கல் இது ஆக்சுவலாக. அதை உடைச்சோம்னா கார்பன் ஆட்டம்னால் ஆணுச்சு. நிறையா கார்பன் ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல், அதானது வைரம். பார்ப்போம், வரும் பார்ப்போம் அதோட ஃபார்மெட் எப்படி இருக்குது. அதேமாதிரி நேற்று ஒன்று பார்த்தோமே, கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம்னு நேற்று ஒன்று பார்த்தோமே. சத்தமா கிராஃபைட் நேற்று பார்த்தோம். அது சாஃப்டாக இருக்கும், அதுவும் கார்பனால் ஆனது தான். அதுதான் எதை கடத்தும்? மின்சாரத்தை கடத்த வல்ல ஒரே அலோகம். அடுத்தது தகடாக மாறும் பண்பு அற்றவை. கம்பியாகவும் தட்டையாகவும் மாற்ற முடியாது, ஆனால் கார்பன் இலைகள் மட்டும் கம்பியை நீட்ட முடியுமா? கார்பன் இலைகளை. அதனால தான் இது பேட்டரியில் நடுவில் இருக்கா கார்பன் தானே. அது பேட்டரி உடைச்சோம்னா நடுவில் ஒரு உடைச்சி பார்த்ததில்ல அவன் தானே. செல்ஃபோன் வந்தவொன்னே முடிஞ்சு போச்சு. அலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை அரிதாக கடத்துகின்றன. கிராஃபைட் மட்டும் என்ன பண்ணுவோம்? கடத்தும். ஒளி எழுப்பாது. அதெல்லாம் சில வித்தியாசமான உள்ளதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. பயன்கள் அலங்கார நகை தயாரிக்கிறதுக்கு, கண்ணாடி இதெல்லாம் வெட்டுறதுக்கு, அரைக்கும் சாதனம், அதெல்லாம் வைரம் வந்து பயன்படுது. கிராஃபைட் அதேமாரி கரிக்கோல் கிராஃபைட் பயன்படுது. பென்சிலில் நடுவில் இருக்கிறது என்னது? கிராஃபைட். அலோகம் தானே அது. துப்பாக்கி தூள் தயாரிக்க கந்தகம், சல்ஃபர் பயன்படுது. வெடிமருந்து இருக்குல்ல அது. அதேமாதிரி ரப்பரை கெட்டிப்படுத்தல கந்தகம் பயன்படுது. பல்கனைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ரப்பரை கெட்டிப்படுத்துவதற்கு. வல்கனைசிங். முன்னாடிலாம் பார்த்தீங்க, இப்போ தான் டியூப்லெஸ் டயர் வந்துடுச்சு. டயர் பஞ்சர் போடுற இடத்துலலாம் நடுவில் பைபாஸ்லாம் போட்டிருக்கோம் டயர் வல்கனைசிங் அப்படின்னு. டயர் பஞ்சர் போடுற இடம்னு அர்த்தம். டயர் எதானது டியூபர் பஞ்சர் போடுறது. ரப்பர் தானே, அதை கெட்டிப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ், அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எது? கந்தகம், சல்ஃபர் இங்கிலீஷில். தீப்பெட்டி, எலி மருந்து, அதெல்லாம் எது பயன்படுது? பாஸ்பரஸ். பாஸ்பரஸில் 2 இருக்குது. ஆமாவா? வெண் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ். குயிக்காக பற்றிக்கும், ரூம் டெம்பரேச்சரில் பற்றிக்கும். அது வெண் பாஸ்பரஸு குயிக்காக பற்றிக்கும். மண்டை ஓட்டிலலாம் இருக்கா? மண்டை ஓட்டில் இருக்கும் பாஸ்பரஸ். பார்த்தோம்னா 6 தனிமங்கள் நம்ம உடம்புல இருக்கும். முக்கியமான 6 தனிமம் தானே, அதில் பாஸ்பரஸ் இருக்கும். எலும்பில் தான் இருக்கும், மண்டை ஓட்டில். ஆமாம். கொலுவா பிசாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொல்லிவா பிசாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேய். அதான் 2 ஏதோ நடக்குது, அது எதனால் நடக்குதுன்னு தெரில. நமக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னாக்கா, ஆனால் எதனால் நடக்குதுன்னு தெரில, அதுக்கு பேர் கடவுள் கொடுத்தாருன்றவானுங்க. அப்போ நாலேஜ் இல்லாதப்போ ஏதோ நடக்குது, அதனால் தீமை விளையும், அதுக்கு பேர் என்ன வச்சுருவான்? பேய் பிசாசுன்னு வச்சுருவான். அவ்வளோதான். இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டான் ஏன் நடக்குது, என்ன நடக்குது, எல்லாமே தெரியும். திரும்ப பேய் கடவுளுக்கெல்லாம் வேலை இருக்காங்க, சரியா? அப்போ கடவுள் பேரை சொல்லி ஏதோ சொன்னான்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் ஏன் செய்கிறான், எதுக்கு செய்கிறான்னு உங்களால் சொல்ல முடியும். இந்த நாலேஜ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நீ ஃபீல்டில் போய் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண முடியும் மக்களுக்காக. ஆமாவா? பிரச்சனை வரும், அதை நீ இந்த நாலேஜ் வச்சு தான் சால்வ் பண்ணணும். அதான் அந்த நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து மார்க்கெலாம் ஒன்றும் கிடையாது. கொலுவா பிசாசுன்னு என்ன தெரியுமா? நம்ம ஊரில் நம்ம திராவிட பழக்கமே புதைக்கிறது தான். புதைச்சிருப்பாங்க, இடுகாடு சொல்லுவாங்க. பரியல் கிரவுண்ட் இங்கிலீஷில். பரியல் கிரவுண்ட், இடுகாடு. அங்கே புதைச்சிருப்பாங்க. ரொம்ப நாளாக இருக்கும் ஒருத்தனை புதைச்சி. இடம் பத்தாதில்ல, குறிப்பிட்ட இடம் மட்டும் தான் ஒதுக்கியிருப்பாங்க. அப்புறம் அடுத்து அவங்க தாத்தாவை பாட்டியை யாரோ அதே இடத்துல புதைப்பாங்க. இவனை புதைப்பாங்க, தாத்தாவை பாட்டியை புதைச்ச இடத்துல. அப்போ அதை எலும்பெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு புதைச்சிட்டு வந்துடுவானுங்க. எடுத்து வெளியில் போட்டாங்களே, திடீர்னு நைட்டில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய வெண் பாஸ்பரஸ் எரிய ஆரம்பிக்கும். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். அப்போ கிராமத்து எல்லையில் தான் இருக்கும் இடுகாடு. அப்போ இங்கேருந்து பார்ப்போம், திடீர்னு எரியும். எது? மண்டை ஓடு. அதுக்கு பேர் தானே இது கொல்லிவா பிசாஸ். அதுக்கு பேர் தான் கொல்லிவா பிசாஸ். அதெல்லாம் சரியா? அது அப்போ தீப்பெட்டியில் வெண் பாஸ்பரஸ் இருக்கும். தீப்பெட்டியோட சைடு பட்டை இருக்குல்ல, அதுலேயும் அந்த இதுலேயும். அமோனியா தயாரிக்க. அமோனியோடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? NH3. நைட்ரஜன் வேணும். அமோனியா எதுக்கு தேவை? புரோட்டீனுக்கு. உரம், செயற்கை உரம் தயாரிக்கிறாங்கள்ல, அதுக்கு தேவை. யூரியா அதெல்லாம் தயாரிக்கிறது நைட்ரஜன். சரியா? இதாம்மா சயின்ஸ் சென்டருக்கு. அடுத்தது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய தடவை பேசியாச்சு, அதனால் அது நீங்களே பார்த்துக்கோங்க. நிறம் நீக்கும் பொருள் ப்ளீச்சிங் பவுடர். பருத்தி இருக்குல்ல, பருத்தியில் அது லைட்டாக மஞ்சளாக இருக்கும், சாண்டல் மாதிரி இருக்கும். அது ப்ளீச்சிங் தண்ணியில் போட்டு எடுத்தாங்கன்னா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடும். அதான் நிறம் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிர்களை அழிக்கும் பொருளாகவும் குளோரின் பயன்படுது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கிறான்ல, மைக்ரோப்ஸ்லாம் கொண்டு போடும், நோய் பரவுறது. நோய் பரவாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? நோய் காலத்தில் நோய் தொற்று ஏற்படுற இடத்துல என்ன பண்ணுவான்? ப்ளீச்சிங் பவுடர் தெளிச்சுக்குவான். தண்ணியில் வந்து ஊற்றுறானா ப்ளீச்சிங். மேட்ரு வாட்டர் வருதா, கார்பரேஷன் தண்ணி, என்ன அது ஒரு ஸ்மெல் வருதில்ல, ப்ளீச்சிங் பவுடர் தான். மைக்ரோப்ஸ்லாம் செத்துரும். அதுதான். ஹைட்ரஜன் ராக்கெட் எரிபொருளாக பயன்படுது. ராக்கெட்டில் எரிபொருள் ஹைட்ரஜன். அடுத்தது உலோகங்களை உருக்கி வெட்டவும் ஒட்டவும் ஹைட்ரஜன் சுடர் பயன்படுது.
வெல்டிங் வைக்கிறாங்கள்ல, அதுக்கு லைட்டாக ஒரு சிலிண்டர் இருக்கும் பாருங்கள், அது வந்து புஷ்ஷுன்னு அடித்தா இல்லை ப்ளூ கலரில் லைட் எரியும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப இதாக இருக்கும், அதிக எனர்ஜி உள்ளது. வயலட் கலரில் அந்த மாதிரி இருக்கும், லைட் கலராக இருக்கும். அது என்னது? ஹைட்ரஜன் சுடர். கேட்பாங்க, உலோகங்களை உருக்கி வெட்டுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த வெல்டிங் சிலிண்டரில் என்ன கேஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. என்ன கேஸு? ஹைட்ரஜன். வேதி வினைகளில் குறைப்பான். ஹைட்ரஜன் குறைப்பான்னாங்க வேதி வினையை கட்டுப்படுத்துறது பயன்படுது இதெல்லாம். ஓகேவா? அடுத்து உலோக போலிகள். 2ஓட கேரட் இருக்கும். உலோக போலி மொத்தம் எத்தனை பார்த்தோம்? இந்த 7 தான். 1 2 3 4 5 6 7. இது அலோகம், இது இந்த பக்கம் உள்ளலாம் உலோகம். 2க்கு நடுவில் 2ஓட கேரக்டரோட எப்படி ஆண் பெண் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். பெண் உலோகம் வச்சுக்கோங்க, ஆண் அலோகம் வச்சுக்கோங்க. 2ஓட கேரக்டர் இருக்கிறவங்க யார்? திருநங்கைகள், திருநம்பிகள் இருக்காங்களா? 2 பேரோட கேரக்டர் இருக்கும். அதான் யார்? உலோக போலிகள். அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது தான் போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம், பொலேனியம். இவங்க மட்டும்தான் உலோகத்தோட கேரக்டர், அலோகத்தோட கேரக்டர் 2 இருக்கும். உலோக போலிகள் அனைத்தும் அறை வெப்பநிலையில் திண்மங்களாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் திண்மம் எல்லாமே பிற உலோகங்களுடன் சேர்ந்து உலோக கலவைகளை ஏற்படுத்துதாம். அலாய் உலோகங்களோடு சேர்ந்து உலோக கலவை உருவாக்குறாங்க. அலாய்வில் சொல்கிறாங்கள, அலாய்வில்னு சொல்கிறாங்களா? என்னது அது? உலோக கலவை அது. இதில் ஏதாவது ஒன்று இரும்பு கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும், ஃபிசிக்கல் கேரக்டர் அதிகமாகும். அலாய்வில் இருக்குல்ல, அலாய்வில் கேள்விப்பட்டிருக்காமா? வண்டி என்ன வண்டி வச்சுருக்கீங்க வீட்டில்? எக்ஸல் போக்ஸ் கம்பி வீலாக இருக்குது. வீல் இருக்கு இல்லைம்மா, சின்ன சின்ன கம்பியாக இருக்கா? சரி, கீழே நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி கம்பி இல்லாத வீல்லாம் இருக்கும், அதெல்லாம் அலாய் வீல். ஏன்? ஆபரண தங்கம் இருக்குல்ல, அதுவே அலாய் தான், உலோக கலவை. ஆபரண தங்கத்தில் எது எதுவும் கலந்தது? காப்பரு அல்லது காட்மியம், ரைட்டா? அந்த மாதிரி பேசணும். கிளாஸில் இருக்கேன், பேர் கேளுங்க, என்ன ஏதாவது சொல்லணும். 12 மணிக்கு மேலே கூப்பிட்டு. சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற உலோக போலிகள் குறிப்பிட்ட சூழ்நிலையில் மின்சாரத்தை கடத்தும். குறிப்பிட்ட சூழ்நிலையில் சிலிக்கான், ஜெர்மானியம் குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டும் மின்சாரத்தை கடத்தும். அதனால் அதுக்கு பேர் குறை கடத்திகள். குறை கடத்தி. இங்கிலீஷில் செமிகண்டக்டர். வெரி குட். யார்? லக்ஷ்மிகாந்தா? யார் சொன்னது? யார்? மணிகண்டன். வெரி குட். செமிகண்டக்டர். செமிகண்டக்டராக நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? அப்போது செமிகண்டக்டர்னால் முழுவதும் எலக்ட்ரானை கடத்தாது, லைட்டாக கடத்தும். அதுக்குள்ளே ஹீட் ஆகி ஒளியை உண்டு பண்ணும். எது? எல்இடி பல்பு. எல்இடி பல்பு வந்து செமிகண்டக்டர். அதனால தான் எல்இடி டிவிலாம் கம்மியான கரண்ட் இருக்கும். நார்மல் டிவி இருக்குல்ல, அது 1000 எலக்ட்ரான் ஓடினா தான் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, இது 10 எலக்ட்ரான் அது வெளியே ஓடினாவே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். 1000 எலக்ட்ரானுங்க 10 எலக்ட்ரானுங்க, அதான் கரண்ட்டு. அதனால தான் எல்இடி டிவி, எல்இடி பல்புலன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில்லு கம்மியாக கொடுக்கும். அந்த எல்இடி பல்பு இருக்குல்ல, அந்த எல்இடி பல்பு தயாரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க? சிலிக்கானும் ஜெர்மானியம். யாருவங்க? உலோக போலி.
குறிப்பிட்ட சூழ்நிலையில் மின்சாரத்தை கடத்துகின்றன. ஓகேவா? அடுத்து சிலிக்கான் பளபளப்பானது, ஆனால் தகடாக விரியும் பண்பையோ கம்பியாக நீளும் பண்பையோ பெற்றிருப்பதில்லை. இது உலோகங்களை பளபளப்பாக இருக்கும். சிலிக்கான் குறைந்த அளவே மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தும். அதனால தான் சிலிக்கான் வந்து என்னது, அந்த குறை கடத்தி செமிகண்டக்டர் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. உலோகப் போலிகளுடைய இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புனா என்ன அர்த்தம்? அதாவது வேதி பண்புனா வேற ஒருத்தர் கூட சேர்ந்து தவறு. இயற்பியல் பண்பு மின்சாரத்தை கடத்துறது, வெப்பத்தை கடத்துறது, அதெல்லாம் வந்து என்னது, இயற்பியல் பண்புகள். இதெல்லாம் இவற்றின் வேதி பண்பு அலோகங்கள் பண்புகளை ஒத்துருக்கும். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு பேர் என்னது, உலோகப் போலிகள். எத்தனை பேர் இருக்காங்க உலோகப் போலி? 7 பேர். வேதி பண்பு அலோகமாக இருக்கும். இயற்பியல் பண்பு வெப்ப கடத்துறது, மின்சாரத்தை கடத்துறது, கடினமாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது, இதெல்லாம் யாரோட பண்பு? உலோகங்களுடைய பண்பு. 2 கேரக்டர் இருக்கிறனால தான் அவர் யார்? உலோகப் போலி. மெட்டலாய்டு பயன்கள். சிலிக்கான் மின்னணு கருவிகள் பயன்படுகிறது. போரான் பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுது. எது? போரான். நோட் பண்ணிக்கோங்க. பட்டாசு தொழிற்சாலைன்னா அதே தான், ஈஸியாக பற்றிக்கும். பட்டாசு பற்ற வைக்கணும். போரான். சேர்மங்கள். சேர்மங்களை பற்றி தெரியும் நமக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட நீர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு எல்லாமே என்னது? சேர்மங்கள். ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 என்ற கன அளவு வீதத்தில். ஆமாம் தானே? கன அளவு அப்படின்னா நிறைனாக்கா மாஸ் நம்பரை வச்சு போடணும். கன அளவுனாக்கா எத்தனை நம்பர் இருக்குது. ஆக்சிஜன் முன்னாடி சொன்னதுனால ஆக்சிஜன், ஹைட்ரஜன் முன்னாடி சொன்னால் 2:1. இங்கே என்ன சொல்லியிருக்கான்? ஆக்சிஜன், ஹைட்ரஜன். 1 ஆக்சிஜனு 2 ஹைட்ரஜன். நிறை வீதத்தில் சொன்னால் என்ன வரும்? 2:1. ஆமாம், நிறைமா. ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜனுடைய நிறை எவ்வளவு? 8. அப்போ என்னது? 8 16ங்க. நிறை 16. புரோட்டானை மட்டும் சொல்லக்கூடாது, நியூட்ரானையும் சேர்த்து சொல்லணும். 2:16. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1:8 நிறை மதிப்பு. ஓகேவா? இதெல்லாம் அங்கே நடத்தியிருக்கேன், பார்த்துட்டே வாங்க, புரிஞ்சிடும். போட்டிருக்கா? அல்லது நிறை விகிதத்தில். கன்ஃபியூஷனே வரக்கூடாது, தப்பே அடிக்கக்கூடாது. அங்கேயே பிரித்து சொல்லிட்டேன் எல்லாமே. என்ன மண்டகணம் மட்டும் வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. பயமும் இருக்கக்கூடாது. 2 விஷயம். புதுசாக வரும்பொழுது பயமும் இருக்கும். ஒரு 3, 4, 5, 6 மாதம் எல்லா சப்ஜெக்டும் முடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் தெரியும். மண்டகணம் வந்துடக்கூடாது. அப்போது சரியா? 2 இல்லாமல் வந்தீங்கன்னா சூப்பராக எங்கேயோ போயிடுவீங்க. டாப்பில் இந்தியாவிலே நீங்கள் தான் பெஸ்ட்டு, எந்த ஃபீல்டுக்கு போனாலும். கனிமச் சேர்மங்கள், கரிமச் சேர்மங்கள் 2க்கு என்ன வித்தியாசம்? அப்படியெல்லாம் கிடையாது, தப்பு. கரிமச் சேர்மங்களில் கார்பன் இருக்கிறதெல்லாம் கரிமச் சேர்மம் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு கரிமச் சேர்மமா? அப்படிலாம் கிடையாது. கனிமச் சேர்மம் இங்கிலீஷில் இது இன்ஆர்கானிக். வீடியோ ரிவிஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒவ்வொன்றும். இது ஆர்கானிக் காம்பவுண்ட். உயிரினங்கள் உருவாக்கக்கூடிய மாலிகுல் வந்து ஆர்கானிக். இதில் கட்டாயம் கார்பன் இருக்கும். சரியா? உயிரினங்கள் இல்லாமல் அதுவாக இயற்கையில் கிடைக்கிறதுலாம் என்னது? கனிம சேர்மங்கள். இது கார்பன் உள்ளதும் இருக்கலாம், கார்பன் இல்லாததும் இருக்கலாம். புரிஞ்சுதா? சுண்ணாம்பு கட்டி. சுண்ணக்கட்டினா இது சுண்ணாம்பு. சுண்ணாம்போட அது கெமிக்கல் நேம் என்ன? ரொட்டி சோடா. அதெல்லாம் வந்துட்டு
பாறைகள், தாதுக்கள், உயிரற்ற பொருளிலிருந்து கிடைக்கும் பெரும் சேர்மங்கள் எல்லாம் என்னது? கரிம சேர்மங்கள். கார்பன் டை ஆக்சைடு, H2O மாலிகுலு எல்லாமே என்னது? கனிம சேர்மங்கள் தான், கரிம சேர்மங்கள். தாவர விலங்குகள் அவங்களிருந்து கிடைக்கணும், அவங்க உற்பத்தி பண்ண மாலிகுல். அதான் எதெல்லாம்? ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டு தான் எழுதணும், அதான் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் மாலிகுலு. அப்புறம் ஃபேட்டு, ஸ்டார்ச்சு, சுக்ரோஸ் எல்லாம் இதோட மல்டிபிள்ஸ். எதோட? கார்போஹைட்ரேட்னுடைய மல்டிபிள்ஸ். அப்புறம் புரோட்டீன், நைட்ரஜன் அது கூட சேர்ந்துன்னா புரோட்டீன். அப்புறம் விட்டமின்ஸ். இவங்க மட்டும்தான் யார்? கரிம சேர்மங்கள். ஆனால் இதேமாரி கரிம சேர்மங்களை ஃபேக்ட்ரியில் இப்போ தயார் பண்ணுறானுங்க, ஃபேக்ட்ரியிலே தயாரிக்கலாம். கார்பன் இருக்கும், கார்போஹைட்ரேட் மாதிரியே ஒரு மாலிகுலை ஃபேக்ட்ரியில் தயாரிப்பான். அது வந்துட்டு இன்ஆர்கானிக். கெமிக்கல்னு சொல்கிறோம்ல, இந்த கார்போஹைட்ரேட் மாதிரியே ஃபேக்ட்ரியில் தயாரிப்பானுங்க ஒரு மாலிகுலை. அது கார்போஹைட்ரேட்டாக தான் அப்படியே சாச்சாது, ஆனால் அது வந்து என்னது? இன்ஆர்கானிக். தாவரத்துலேருந்து வேறு விலங்குலேருந்து கிடைச்ச கார்போஹைட்ரேட் தான் என்னது? ஆர்கானிக். அதுதான் டேஞ்சர். எது தான் டேஞ்சரு? இன்ஆர்கானிக் டேஞ்சர். சக்கரைலாம் இருக்குல்ல, சக்கரை டேஸ்ட்டே வருதா? சாக்லேட்டில் எல்லாமே இன்ஆர்கானிக் தான், ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற சக்கரை. பார்த்துக்குங்க, புரியுதா? இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வித்தியாசம். தாவரங்களுக்கு இலை, தலை, சாணியெல்லாம் போட்டு தாவரத்தை விளைவிச்சா அதுக்கு பேர் என்னது? ஆர்கானிக். யூரியா, டிஏபிலாம் போட்டு விளைவிச்சா அதான் அந்த என்னது? இன்ஆர்கானிக். நம்ம ஆளுங்க சிறுதானியம் எல்லாமே ஆர்கானிக்னு நினச்சிக்கிறான், அதுக்கு யூரியா போட்டு வளர்த்தினாக்கா அது என்னது? இன்ஆர்கானிக். அரிசியை கெட்டதுன்னு நினச்சிக்கிறான், கோதுமையை நல்லதுன்னு சாப்பிட்றான். அங்கே போயிட்டு நம்ம ஊரில் முட்டா போயில், நம்ம ஊரில் கோதுமை சாப்பிடக்கூடாது, என்னைக்காவது சாப்பிட்லாம். சரியா? சரி. கனிம மற்றும் கரிம சேர்மங்கள் 3 நிலையிலுமே இருக்கும். திண்ம, திரவ, வாயு நிலை. திடநிலையில் உள்ள சேர்மங்கள். மணலில் என்ன இருக்குது? சிலிக்கா. இதில் சிலிக்காவில் என்னென்ன இருக்கும்? கனிமங்கள். சிலிக்கானும் ஆக்சிஜன். சிலிக்கான் எதில் வந்துச்சுன்னு பார்த்தோம்? உலக போலி. வேறு என்ன பண்ணது? ஹைட்ரஜனா? குறை கடத்தி, செமிகண்டக்டர், அதுவும் ஜெர்மானியமும். சரியா? மின்சாதன பொருள் தயாரிக்கலாம் சிலிக்கான் யூஸ் ஆகும். பளபளப்பானது. ஆக்சிஜன் இதுவும் சேர்ந்தது தானே இது சிலிக்கா. மணலில் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, எரி பொட்டாசுன்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, எரி பொட்டாசினுடைய கெமிக்கல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்க? எரி சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அது. பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். பாருங்கள், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதை பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள். பொட்டாசியத்தோட கெமிக்கல் நேம் என்ன? சிம்பிள் என்ன? ஃபார்முலா கே. ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஹைட்ராக்சைடு. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு. வார்த்தையே வந்துருச்சா? எரி சோடா. இதுதான் எரி சோடா. எரி பொட்டாஸ் வேறு, அது இல்லை. இதுதான் எரி சோடா. கேட்பாங்க எரி சோடாவுடைய கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியமும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 இருக்கும். இருக்கா? தாமிர சல்பேட். தாமிரம் ஏட்டுன்னு வந்தாவே அங்கே ஆக்சிஜன் இருக்குது. தாமிரம், காப்பர், சல்ஃபரு, ஆக்சிஜன். துத்தநாக கார்பனேட், துத்தநாகம். காலமைனா அதுக்கு பேர். பெயிண்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. துத்தநாகத்துக்கு என்ன? ஜிங்கா? ஜிங்கு. கார்பனு, ஆக்சிஜன். வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். கேட்கலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்கலாம். காலமையினுடைய கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்கலாம். அந்த மாதிரி இது திடநிலையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம்
அடுத்து திரவ நிலையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஆமாவா? நீர் என்னது? H2O. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு அமிலம். அமிலங்கிறத அதோட தன்மையை குறிக்கிறது. ஹைட்ரஜனும் குளோரின் சேர்ந்தது HCl. நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலமா? நைட்ரஜனு ஹைட்ரஜனு ஆக்சிஜன் 3 சேர்ந்ததாம். நைட்ரிக் அமிலத்தில் இது 3 சேர்ந்து நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். கந்தக அமிலம் சல்ஃபர் இருக்கணும், கந்தகம் இருக்கணும். நைட்ரிக் அமிலம் இது ஒன்று மட்டும் தான் வித்தியாசங்க. நைட்ரஜன் இருக்கிற இடத்துல இங்கே யார் இருக்கா? சல்ஃபர், கந்தகம் இருக்கார். அசிட்டிக் அமிலம் வினிகர். வினிகர் எங்கே யூஸ் பண்ணுறோம்? இதுவும் அதே தான். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. நைட்ரஜன் கந்தகம் இருக்க வேண்டிய இடத்துல எது இருக்குது? கார்பன் வந்துடும். அசிட்டிக் அமிலம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வினிகர் கேக்கு செய்கிறது. புளிப்பு சுவை உள்ளது. இது எது கேக்கில் சேர்த்துறாங்க? கேக்கு தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, அது சேர்த்துவாங்க. அது வேறு என்னது? பேக்கிங் சோடா. அது இது ஊறுகாய் தயாரிக்கிறது, பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுலாம் யூஸ் பண்ணுறது வினிகர். இதெல்லாம் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து வாயு நிலையில் இருக்கக்கூடிய சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு காற்று முன்னாடி ஒரு பொருள் எரிஞ்சுதுனாக்கா அங்கே கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். காற்று முன்னாடினா இது ஆக்சிஜன் ஓட்டும். இப்போ கார்போஹைட்ரேட்டா CHO ப்ளஸ்ஸு O2. இந்த கார்பன் இதில் போய் ஒட்டிக்கும். இது H2O ரிலீஸ் ஆகும். பொருள் எரியும் பொழுது என்ன வரும்னு பார்த்தோம்? கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் H2O ரிலீஸ் ஆகும். கார்பன் மோனாக்சைடு. மோனானா என்ன அர்த்தம்? சிங்கிளு. ஆக்சிஜன் இல்லாமல் எரியும். கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, ஆக்சிஜன் இல்லாமல் உடையும். பயாலஜியில் பார்த்துருப்போம். அப்போ கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் பண்ணும். இந்த கிராமத்தில் கறி மூட்டைலாம் போடுறாங்களா? கறி மூட்டம் விறகை வெட்டி போட்டு மேலே மண் போட்டு மூசி பற்ற வச்சு விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அதில் உள்ள அந்த விறகுல இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் போயிடும். கார்பன்லாம் அங்கேயே தங்கிக்கும். கொஞ்சம் கார்பன் ரிலீஸ் ஆகிரும். எதுக்கு மண் போட்டு மூடுறோம்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது கிடைக்கக்கூடாது. அப்போ கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி கிராமத்தில் கரிமூட்டம் போடுறது இதெல்லாம் எரிக்கிறாங்களே, இது செங்கல் சூளையெல்லாம் பண்ணுறாங்களே, மண் போட்டு மூடி உள்ளே தான் எரிப்பாங்க. அதில் கார்பன் மோனாக்சைடு டேஞ்சர், அது செத்து போயிடுவோம். CO கார்பன் மோனாக்சைடு. மோனோனா சிங்கிள், கார்பன் மோனா. டைனான்னு அர்த்தம் 2, கார்பன் டை ஆக்சைடு. கந்தக டை ஆக்சைடு. சல்ஃபரு 2 ஆக்சிஜன் இருக்கும். மீத்தேன் CH4 கார்பன் ஹைட்ரஜன். நைட்ரஜன் ஆக்சைடு. அதில் இது இருக்குது பாருங்கள், ஆக்சைடு. அமோனியா. அமோனியா என்னென்ன இருக்கும்? NH3. இது எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம்? உரம் யூரியா அதெல்லாம் தயாரிக்கிறது அமோனியா. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஃபேக்ட்ரியிலையோ இந்த மாதிரி நடைமுறையில் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். அதோட கெமிக்கல் நேம் தாமிர சல்ஃபேட், மயில் துத்தம், பெயிண்ட் அடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவானுங்க. இரும்பு சல்ஃபேட், பச்சை துத்தத்துக்கு இரும்பு சல்ஃபேட். பொட்டாசியம் நைட்ரேட், சால்ட்டு பீட்டராமா. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நாளைக்கு எனக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள் பார்ப்போம், யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கந்தக அமிலம், விட்ரியல் எண்ணெய். கால்சியம் சல்ஃபேட், ஜிப்சம். எப்சம் நமக்கு இருக்கா? திரும்ப வரும் பார்ப்போம். கால்சியம் சல்ஃபேட். அடுத்தது கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட். பாரிசாந்த் எது தெரியுமா? இந்த கட்டுறதுக்கெலாம்
மாவு கட்டு போடுறாங்கள்ல அதுக்கு. ஆமாம். அப்புறம் அந்த ஃபால் சீலிங்லாம் போடுறாங்கள்ல இப்போ மேலே வீட்டு அழகுபடுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மூரியேட் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு. இது கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க. பாரிசாந்தோட இது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஹெமினா பாதி, கால்சியம் சல்ஃபரு ஆக்சிஜன் சேர்ந்துருக்கும், கால்சியம் சல்ஃபேட்டு. அதில் ஹெமினா பாதின்னு அர்த்தம். பாதி தண்ணி இருக்கும், அரை வாட்டர் மாலிகுல் இருக்கும். அதுக்கு பேர் தானே அது பாரிசான். இப்போ நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான மாலிகுல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. தண்ணி பொதுப்பெயர், வேதிப்பெயர் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. மோனான சிங்கிள், டைனா 2 H2O. யார் பகுதி பொருள்? யார் யார்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன். படிக்கணுமா? தண்ணி இல்லைன்னா என்ன இல்லை, எதுவுமே இல்லை. குடிநீர் ஏகப்பட்ட பயன். தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை. கரைப்பான், ஆமாவா? தண்ணியில் எதெல்லாம் கரைன்னு பார்த்தோம்? முனைவுற்ற கரைப்பான். அது தண்ணி முனைவுற்றது. அடுத்து சாதாரண உப்பு. சயின்டிஃபிக் நேம் என்னது? சோடியம் குளோரைடு. ஃபார்முலா HClனா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஒரே மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணு. இது எங்கே இருக்கும்? HCl வயிற்றில் மைக்ரோப்ஸ்லாம் கொல்லும், கரெக்டா? இது உப்பு, சோடியம் குளோரின். நம்ம ஊர்லலாம் வெயில் காலம் வந்தால் உப்பு சேர்த்தக்கூடாமானுங்க. முட்டாள்தனம், பயங்கரமான முட்டாள்தனம். அதில் உள்ள உப்பு இருக்குல்ல, நரம்பு ஃபங்க்ஷன் ஆகுன்னா உப்பு ரொம்ப அதில் உள்ள மினரல்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் வெயில் காலத்தில் வியர்வை அதிகமாக போகும். வியர்வையில் நிறையா ஆகும், உப்பு வெளியேறும். அதனால் உப்பு நம்ம கரெக்டாக போட்டு சாப்பிடணும், இல்லை நரம்பு வேலை செய்யாது. சரியா? ஆமாம். நான் இங்கிலீஷ்காரன், அவன் குளிர் பிரதேசம், அவனுக்கு வேர்வையே வராது. அதனால தான் அவன் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுவான். எதுலேயுமே உப்பு இருக்காது பாருங்கள், ப்ரெட்டில் எதுலேயுமே உப்பு இருக்காது. அது மாதிரி அன்றாட உணவில் முக்கிய பங்கு. அதுபோக மீன் இறைச்சிலாம் கெட்டு போகாமல் பதப்படுதல். பயாலஜியில் பார்த்துருப்போம், இல்லை பார்ப்போம். சர்க்கரை சுக்ரோஸ். பகுதி பொருள் என்னென்னு? சர்க்கரையோட இது C12 22 O11 இந்த சுக்ரோஸ். இதுக்கு பேர் என்னது? இன்னொரு பேர் டைசைக்ரேட். கார்பனு ஹைட்ரஜன் ஆக்சிஜன். திரும்ப திரும்ப கேட்க ஞாபகம் வந்துடும் எல்லாம். சரியா? இனிப்பு, மிட்டாய், பழச்சாறு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ரொட்டி சோடா, சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட். பைனா என்ன அர்த்தம்? 2. என்ன? சோடியம் NaC2 பை கார்பனேட். ஆக்சிஜன் வரணுமே, 8 வந்திருக்கு. ஆக்சிஜன் வந்திருக்கணும். கார்பனேட் பை கார்பனேட். ஒரே நிமிஷம். சோடியம் பை கார்பனேட் NaHCO3. அது ஃபார்ம் ஆகிருக்கிற மெத்தடு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்.
புரியுதா? Na C ஒரே ஒரு கார்பன், இது டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, அந்த மாதிரி ஒரு H 3 இது. சரி, அந்தளவுக்கு டீப்பாலாம் தேவையில்லை, விட்டுருங்க. சோடியமு, ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் நல்லா இருக்குது. சரி, எங்கே யூஸ் ஆகுது ரொட்டி சோடா? தீ அணைக்கும் சாதனங்கள், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குல்ல, அதில் பவுடராக யூஸ் ஆகும். இதுதான் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எது? ரொட்டி சோடா, சோடியம் பை கார்பனேட். நோட் பண்ணிக்கோங்க. கேக்கு, ரொட்டி தயாரிக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். இப்போ இட்லிலையும் அதெல்லாம் கலக்குறாங்க. சோடா போடுறாங்களே, அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து சலவை சோடா. சலவை சோடா வேறு, சலவை தூள் வேறு. வாஷிங் சோடா, ப்ளீச்சிங். இது ப்ளீச்சிங் பவுடரா? சரி. வாஷிங் சோடா துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேவா? ப்ளீச்சிங் பவுடர், சலவை தூள். இப்போ தான் பார்த்தோம்ல மைக்ரோப்ஸ்லாம் கொல்லணும் அப்படின்னு. சலவை தூள், ப்ளீச்சிங், அது வெள்ளையாக்குறது. இதெல்லாம் இது வாஷிங் சோடா. சோடியம் கார்பனேட்டு, இது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, சலவை தூள். ப்ளீச்சிங் பவுடரில் என்ன இருக்குது? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, சோடியம் கார்பனேட். சோடியம் பை கார்பனேட் போட்டால் என்ன ஆயிடுது? ரொட்டி சோடா. ரொட்டி சோடா அதான் பேக்கிங் பவுடரா? ஆமாம், இங்கிலீஷில் பாருங்கள். பேக்கிங் சோடா பாருங்க. பை கார்பனேட்னா இது, அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். சோப்பில் தூய்மைப்படுத்தி கடின நீரை மென்னீராக மாற்றுது. எது? சலவை சோடா, வாஷிங் சோடா, வாஷிங் பவுடர், சலவை தூள். இவரோட வேலை என்ன? சலவை தொழிலில் வெளுப்பான் சொன்னேன் இல்லையா, மஞ்சள் கலராக இருக்கக்கூடிய நூலெல்லாம் வெள்ளையாக மாற்றுறது, கிருமி நாசினியாக பயன்படுது. அதனால தான் குடி தண்ணீரில் சேர்க்குறாங்க. குடி தண்ணீரில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ்லாம் செத்து போயிடும். சுட்ட சுண்ணாம்பு, கால்சியம் ஆக்சைடு, சுட்ட சுண்ணாம்பு. மண்ணிலேருந்து எடுப்பாங்க, அதை என்ன பண்ணுவாங்க? சுண்ணாம்பு ஓலையில் போட்டு சூடு பண்ணுவாங்க, சரியா? அது கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சிஜன், சுட்ட சுண்ணாம்பு. சிமெண்ட்டு, கண்ணாடி தயாரிக்கிறதுலாம் எது யூஸ் ஆகுது? சுட்ட சுண்ணாம்பு. இங்கிலீஷில் சுட்ட சுண்ணாம்புக்கு இங்கிலீஷில் என்ன? குயிக் லைம். மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது வெறும் சுண்ணாம்பு, சரியா? அதில் ஆக்சிஜன் ஆட் ஆகிக்கும், ஓகேவா? குயிக் லைம். நீற்றிய சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. நீற்றிய தண்ணியில் கலைப்பாங்க. தண்ணியில் கலந்துட்டோம்னா என்ன ஆயிரும்? அதில் தண்ணி ஆட் ஆகிக்கும். இந்த சுட்ட சுண்ணாம்பில் தண்ணி கலக்கிறது நீற்றிய சுண்ணாம்பு. இங்கிலீஷில் ஸ்லேக்டு லைம். கால்சியம் ஹைட்ரஜன், தண்ணி சேர்த்தனோன்னா என்ன? தண்ணி வந்துடும், ஆக்சிஜன். சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுது. இப்போலாம் அதெல்லாம் யாரும் அடிக்கிறது இல்லை, கிராமத்தில் தான் அடித்தா தான் உண்டு. அடுத்து சுண்ணாம்பு கல், மார்புலா, லைம்ஸ்டோன். கால்சியம் கார்பனேட், கால்சியம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். சுண்ணாம்புகள் இயற்கையில் கிடைக்கிற சுண்ணாம்புகள், இதுதான் இயற்கையில் கிடைக்கும் நமக்கு. அதை எடுத்து சுட்டோன்னு வச்சுக்கோங்க, கார்பன் ஓடி போயிடும், இது கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். இதை தண்ணியில் கரைச்சோம்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகிக்கும், சரியா? ரைட். இதில் உள்ள ஹைட்ரஜன் தான் என்ன ஆயிரும்? நீர். சுண்ணாம்பு அடித்த உடனே சுண்ணாம்பு வெளியில் தண்ணி ஓடி போயிடும். வேறு யார் வந்து சேருவாங்கன்னு பார்த்தோம்? கார்பன் திரும்ப ஆட் ஆகி கால்சியம் கார்பனேட்டாக மாறிடும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆட் ஆகி, நேற்று பார்த்தோமா? நேற்று தான் பார்த்தோம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜாலியாக உட்காந்து கவனிங்க, கதை கேட்க படம் பார்க்குற மாதிரி கவனிக்கணும். அடுத்து
சுண்ணக்கட்டி, சுண்ணாம்பு தயாரிக்கிறதெல்லாம் யூஸ் ஆகுது. சரி, என்னது? சாக் பீஸ். வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். வெப்பநிலை மானி, அப்புறம் வளிமண்டல அழுத்தமானி, எல்லாத்துலேயுமே இப்போல்லாம் ஆனால் டிஜிட்டல் வந்துருச்சு. அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க, அப்படியே வெள்ளையாக போகும். பழைய இதில் பார்த்துருக்கீங்களா? லேபில் கூட பார்த்தது இல்லையா? அது நம்பர் காட்டுமா? சரி கொடுங்க. இது வேண்டாம், இதை விட்டுருங்க. யுரேனியம் எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயர்லேருந்து பெறப்பட்டது? பெறப்படவில்லையா? புளூட்டோனியம். புளூட்டோ கூட நம்ம இல்லை. பாதரசம். ரைட், ஓகே. பாதரசத்தின் குறியீடு ஏயுவா? ஹச்ஜி இல்லை, ஹச்ஜி. ஏயு யாரு? ஏஜி யாரு? ஆமாம். பிபி டின்னா. டின்னா லெட்டா? லெட்டு. ஆமாம், குறியீடு தானே கேட்குறாங்க. பாதரசனா மெர்க்குரியா? ரைட். கம்பியாக நீளும் தன்மையை பெற்றுள்ள அலோகம். கார்பன். செல் இருக்குல்ல, பேட்டரி டார்ச்சிங்கெலாம் போடுறாங்களே செல்லு, அதை உடச்சி பாருங்கள், உள்ள ராடு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உடச்சி பார்த்ததில்ல தானே? சுற்றியில் உள்ளது எல்லாத்தையும் பாருங்கள். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு. தகடாக தெரியும் பண்பு. இங்கிலீஷில் மீலியபிள். இங்கிலீஷில் மீலியபிள். மின்சாரத்தை கடத்தும் அலோகம். எதுவுமே இல்லையே சார். கார்பன். கார்பனோட புறவேற்றுமை தான் இது கிராஃபைட். சரியா? ரைட். கரிக்கோளின் நடுத்தண்டில் இருப்பது அவர் தான் இவர். மூலக்கூறு அமைப்பை கொண்டு பின்வரும் பொருட்களின் இயற்பியல் நிலையை கணக்கிடவும். வாயு, திண்மம், திரவம். இப்படி மூலக்கூறு அளவில் போய் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாட்ச் பண்ணணும். சரியா? வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது. குட். உலோகங்களின் பண்புகளையும் அலோகங்களின் பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள். உலோக போலிகள். எங்கே சிவஸ்ரீ? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். டங்ஸ்டனின் குறியீடு. டங்ஸ்டன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? அந்த பழைய குண்டு பல்பு இருக்குல்ல, பழசு, இப்போ இருக்கிறதுல எல்இடிலாம் இல்லை, அதில் டங்ஸ்டன். டங்ஸ்டனுக்கு என்ன? டி என்ன? சரி, அதை பார்த்து எழுதுங்க. அது ஆனால் முக்கியம் இல்லை. பெரும்பாலான உலோகங்களின் உருகு நிலை அலோகங்களின் உருகு நிலையை விட அதிகம். உருகு நிலை உலோகத்துக்கு தான் அதிகம் எப்பயுமே. உருகு நிலைன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் மெல்ட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெல்ட்டிங்னா என்ன அர்த்தம்? சாலிடாக இருந்து லிக்விடாக மாறுறது. அது சொல்லமா? வார்த்தையிலே அர்த்தத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மெல்ட்டிங்னா என்னன்னு கேட்டேன் நான். சாலிடாக இருந்து லிக்விடாக மாறுறது. அப்போ என்ன நடக்கும்? அதுக்குள்ளே மாலிகுலர் லெவலில் உள்ளே போய் சொல்லுங்கள். ஒன்று, அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். அதோட வெப்பநிலை உயரும். உயர்னான்னு அர்த்தம்? மாலிகுலர் வைப்ரேஷன் அதிகமாகும். இப்போ மாலிகுலுக்கு நடுவில் ஈர்ப்பு விசை குறைஞ்சி தள்ளி தள்ளி போவாங்க. கரெக்டா? அப்போ அடர்த்தி என்ன ஆகும்? தள்ளி தள்ளி போனால் அடர்த்தி என்ன ஆகும்? குறையும். வால்யூம் என்ன ஆகும்? அதிகமாகும். சரியா? இப்போ ஜாகிரஃபியில் ஒன்று பார்த்தோமா? ஜாகிரஃபியில் கடல் நீரோட்டம் பார்த்தோமா? எங்கேருந்து எதை நோக்கி போகும் தண்ணி? தாழ் அழுத்தங்கள்லேருந்து உயர் அழுத்தத்தை நோக்கி போகும். தாழ் அழுத்தத்தில் என்ன ஆகும்? வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால, தாழ் அழுத்தத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த கான்செப்ட் வச்சு சொல்லுங்கம்மா. தண்ணியோட மாலிகுலான்னு அது ஹீட் ஆகுதா? அப்போ என்ன ஆகும்? பெருசாகும், வால்யூம் அதிகமாகும். துருவ பகுதியில் வெப்பம் கம்மியாக இருக்கா? என்ன ஆகும்? அங்கே சுருங்கும்.
அப்போ இங்கே மேடு, அங்கே பள்ளம். இதுதான் யூபிஎஸ்சி கொஸ்டின். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் இதுதான். எழுதிடுவான். தெரிஞ்சதானே தண்ணி விரிவடையுது என்ன, தண்ணி தெரிஞ்ச விஷயம். இதை மாலிகுலர் லெவலில் போய் புரிஞ்சிருக்க மாட்டோம், அங்கே தான் மாட்டிப்போம். இந்த நீட்டு ஜேஇலாம் ஆகம்மா ஒரு மண் கிடையாது. இது புரிஞ்சிருந்தா அது முடிஞ்சு போச்சு. சரியா? அடுத்தது, நீரில் உள்ள தனிமங்கள் டேஸ் மற்றும் டேஸ். ஹைட்ரஜன், டேஸ் குறை கடத்தியாக பயன்படுகிறது. உலோக போலிகள் 2 யார் யார்? ஜெர்மானியமா? சிலிக்கானும் ஜெர்மானியம். இரும்பு, சரி மற்றதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. தாமிரம், டங்ஸ்டன் தான் இது, கரெக்டா? 3. மின்கம்பி தயாரிக்க 2. போரான், போரான் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பது. போரான் என்னது? உலோகமா அலோகமா? அலோகம். தையல் ஊசி தயாரிக்கும். பொறுத்துக்குன்னா தெரியாத வச்சே முட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சு பார்த்து எது எக்ஸாக்டாக அப்படியே பண்ணணுன்னா அது ரூட்டு கிளியர் ஆகிடும். பொறுத்துக்கல்ல அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. அணு, தனிமம், சேர்மம், மூலக்கூறு, கட்டுமான அலகு. அந்த மூலக்கூறு ஒரே தனிமமாக இருக்கலாம், சேர்மமாக இருக்கலாம், கரெக்டா? அவ்வளோதான், இந்த லெசன் ஓவர்.